வணக்கம். மத்திய பிரதேசின் சிந்தவாரா மாவட்டத்தில் கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் 26ஆம் தேதிக்குள் 1 முதல் 7 வயது வரை உள்ள 11 குழந்தைகள் சந்தேகத்திற்குரிய வகையில் மர்மமான முறையில் உயிரிழந்தன. இதனால் காய்ச்சல், சளி, இரும்பல் காரணமாக அவதிப்பட்டு குழந்தைகள் மருத்துவமனையின் அனுமதித்து மருத்துவரும் பரிசோதித்து வழங்கப்பட்ட மருந்துகளை உட்கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்பு சிறுநகர பிரச்சனை ஏற்பட்டு குழந்தைகள் பலியாகியுள்ளன. இது குறித்து மத்திய பிரதேச மாநில சுகாதாரத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசரத்தில் செயல்பட்டு வரும் ஸ்டீசன் பார்மா என்ற நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் மருந்து மற்றும் வேறொரு மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட நெக்ஸ்ட்ரோ எக்ஸ் மருந்து ஆகிய இருவேறு இரும்பல் மருந்துகளை குழந்தைகள் உட்கொண்டதாக விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதன் தொடர்பாக பல்துறை விசாரணை குழு மத்திய பிரதேச அரசுக்கும் தகவலானது அளிக்கப்பட்டு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு துணை இயக்குனர் குருபரன் தலைமையில் குழுவினர் கடந்த 2 நாட்களாக சம்பந்தப்பட்ட மருந்து நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அது மட்டுமல்லாமல் மறு உத்தரவு வரும் வரை தமிழகம் முழுவதும் அதன் விற்பனையும் விநியோகமும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சுங்குவாசத்திரத்தில் இயங்கி வரும் ஸ்டீசன் பார்மா நிறுவனத்தில் மருந்து உற்பத்தி மற்றும் உற்பத்தி ஆகும் அனைத்து பொருட்களுமே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தகவலையும் வெளியிட்டிருந்தது. அதற்கு ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பூபாலன்.